ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு இப்போ ஒரு திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்மளோட நடிகர் விஜய் தமிழ் சினிமா உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது. இப்போ அவரோட நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகிட்டு இருக்குங்க. இதுதான் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த அரசியல்காரங்க அவர் சினிமாவில் மொத்தமாக ஒரேடியாக விலகிறாரு அப்படின்னு சொல்லலாம். வினோத்தோட இயக்கத்தில் ஜனநாயகன் தான் அவரோட கடைசி திரைப்படம். வருகிற 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்த திரைப்படம். விஜயோட அரசியல் வருகை குறித்து நாள்தோறும் நிறைய விவாதங்கள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை விட அரசியலில் மிகவும் கடுமையான விமர்சனங்களை நம்ம தளபதி விஜய் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. ஆனாலுமே சமீபத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக தளபதி விஜய் தான் அப்படின்ட்டு அஃபீஷியலாக அவரே அறிவிச்சிருந்தார். வருகிற 2026 தமிழகத்தில் தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகி வந்துட்டு இருக்க நிலையில் 2026 விஜய் தான் முதல்வர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஒரு வெளியாகிருக்குங்க. நடிகர் அப்புக்குட்டியோட நடிப்பில் உருவாகியிருக்க திரைப்படம் தான் யாதும் அறியான். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியாச்சு. அது டைம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். டைம் பீரியட் கான்செப்ட் அந்த திரைப்படம். அந்த திரைப்படம் 2026 என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு சீன் இருக்கிற நிலையில் அந்த ட்ரெய்லரில் ஒரு கட்சி உள்பட நம்ம தளபதி விஜயோட போஸ்டர் உருவாயிருக்குங்க. அதில் விஜய் தான் முதலமைச்சராகி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் இருக்குது. அந்த ஒரு போஸ்டர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.